மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் தேவனை நன்றாக ஆராதிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் உயர்வாக எண்ணுவார்கள். அவருக்கு முன்பாக தங்களை அற்பமாகவும் தூசியாகவும் புழுவைப் போலவும் குப்பையைப் போலவும் தாழ்த்துவார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்கின்றார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, தாழ்மை, பொறுமை, கபடமற்ற மனநிலை, பொருளாசை இல்லாத மனநிலை, கள்ளமில்லாத உள்ளம் போன்றவைகள் வெளிப்பட வாழ்வதுதான் கர்த்தரின் சித்தம் செய்து வாழ்வது என்பதை உணர்வதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல், ஆவிக்குரிய அனுபவத்தை அடையாமல் தேவனை ஆராதிக்கின்றோம், உயர்த்துகின்றோம், பரவசத்தோடு துதிக்கின்றோம் என்று கூறுவதில் எந்த பயனும் இருப்பதில்லை. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான் அவருடைய சித்தம் செய்து வாழ்வது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அதுவே அவருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும். அது மாத்திரமல்ல, அதுவே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.